ஒவ்வொரு போர்க்களமும் விசித்திரமான ஒண்ணுதான். ஒண்ணுக்கொண்ணு பெருசா கனெக்டிவிட்டிலாம் இருக்காது. அப்படிதான் இப்ப இந்தியா, பாகிஸ்தானோட யுத்தம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பஹல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்த்தோம். அந்த பழி தீர்த்ததுக்கு திருப்பி நாங்க பழி தீர்ப்போங்கிற பேர்ல பாகிஸ்தான் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அவர்கள் ஒரு யுத்தத்த நடத்த லாயக்கே இல்ல. ஆனா, திருட்டுத்தன வேலைகள பெரிய லெவல்ல செய்ய தயாராயிட்டார்கள்ங்கிறத ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இந்தியா சொல்லியிருக்கு. அந்த ஒரு திருட்டுத்தனத்துக்கும் பெரிய அளவுல ராணுவ ரீதியான தாக்குதல குடுக்கறக்கு நம்மளும் தயாராயிட்டோம் அப்படிங்கிறதையும் பாகிஸ்தானுக்கு புரிய வச்சிருக்கோம். எங்க போகுது அப்புட்ன்னா, ஏறக்குறைய நம்ம போய் இறங்கி அடிச்சோம். பதிலுக்கு அவர்கள் இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு ஒத்த மிசைல தான் ஃபர்ஸ்ட்டு பஞ்சாப நோக்கி விட்டார்கள். நியூட்ரலைஸ் பண்ணி ஓரமா தூக்கி போட்டோம். அதுக்கடுத்து அப்படிங்கிறது 15 டார்கெட்டு 3 சிட்டிகள குறி வச்சு அனுப்புனார்கள். அதையும் நியூட்ரலைஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இப்ப நிறையா அதாவது ஏறக்குறைய 350 ஆளில்லா விமானங்கள இந்தியாவுக்கு எதிரா ஏவியிருக்கு பாகிஸ்தான். 350மே பெரிய அளவுல நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல பெரிய அளவுல அப்படிங்கல 1, 2 மிஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டா, 1, 2 கூட மிஸ் ஆகல. ஆனா ஆப்ஜெக்ட் டார்கெட்ட நெருங்கும்போது சுட்டு வீழ்த்தினனால, அந்த ஆப்ஜெக்ட் பட்ட இடம் சிதறிச்சு. படக்கூடிய இடங்கள்ல இருந்த சில ஆட்களுக்கு காயங்கள் பட்டிருக்கு. இதுதானே ஒழிய டார்கெட்ட ரீச் பண்ணவே இல்ல. பாகிஸ்தான் குறி வச்சது பூராமே இந்தியாவோட மிலிட்டரி அசெட்ஸ தான் குறி வச்சிருக்கார்கள். 1, 2 அவனுங்களுக்கு புத்தியிலயும் ரத்தத்திலயும் ஊறி போன அந்த தீவிரவாத குணம் பொதுமக்களோட குடியிருப்பையும் குறி வச்சிருக்கார்கள். ஆனா எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல. பாகிஸ்தானால பெரிய அளவு எதுவுமே சாதிக்க முடியல. 1, 2 ட்ரோன்கள் இல்ல. சுமார் 350 ட்ரோன்கள ஓர் இரவு மட்டுமே அவர்கள் ஆப்பரேட் பண்ணியிருக்கார்கள். இதற்கு இந்தியாவோட பதிலடி எப்படி அப்படிங்கிறதா இதற்கு இந்தியாவோட பதிலடி அப்படிங்கிறது மீண்டும் எங்கெல்லாம் அவர்கள் லான்ச் பேடா இருக்கும் அப்படின்னு இந்தியா சந்தேகிக்குதோ, அதே மாரி எந்தெந்த பகுதியெல்லாம் ராணுவத்தோட பேஸ் இருக்கோ, அந்த பகுதிகள நோக்கி இந்தியாவோட தாக்குதல். இதுல ராணுவ பேஸுகள காப்பாத்துறக்குன்னு இவர்கள் வச்சிருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த ஒண்ணொண்ணா பறிகுடுக்குறாய்ங்க. ஏறக்குறைய இந்தியா, பாகிஸ்தான் அதாவது இந்தியா, பாகிஸ்தானுக்குள்ள தீவிரவாத முகாம்கள தாக்கி, அதுக்கப்புறம் ராணுவ முகாம்கள பதில் தாக்குதலா தொடுக்க ஆரம்பிச்சு, ஏறக்குறைய 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம தட்டி தூக்கிட்டோம். அப்ப பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட வலு என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ராணுவ பேஸ தொடப்போறோம்னு தெரியும். அந்த இடத்துல அவர்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த ஆக்டிவேட் பண்ணியிருக்கார்கள். அத மீறி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தூக்கியிருக்கோம். 2 1 கிடையாது. 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த தட்டி தூக்கியிருக்கோம். இதுலயே பெரிய அளவு நம்மளோட ராணுவத்தோட மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பாகிஸ்தான் புரிஞ்சிருக்கும். அதே சமயம் பாகிஸ்தான் டார்கெட் வச்சு சில 350ல டார்கெட் வச்சு சில இது பொதுமக்களோட குடியிருப்பு. ஆனா ஏறக்குறைய இவன்ட்ட ஏது இவ்வளோ ஜாமா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாம் சீனா குடுத்திருப்பான். இல்ல அன்னை அமெரிக்கா வெவ்வேறு காலகட்டத்துல குடுத்து தொலைச்சதா இருக்கும். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் நம்மள அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் பின்னாடி சீனா இருக்கு. சீனா இப்ப பாகிஸ்தான் தொடுக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் நியூட்ரலைஸ் ஆகுது. இது எப்படி நியூட்ரலைஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி, பெரிய அளவுல டெக்னாலஜி வச்சு அவர்கள் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். யாரு? சீனா வந்து பாகிஸ்தானுக்கு பின்னாடி உட்கார்ந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இல்லாட்டி இவனுங்க இவ்வளவெல்லாம் அனுப்புறக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் பதிலுக்கு இப்ப இந்த மாரிலாம் அனுப்பிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நேரடியா உள்ள இறங்கும்போது அவர்கள்கிட்ட ஆயுத பற்றாக்குறைங்கிறது ரொம்ப பெரிய அளவுல மாறி போயிரும். இந்திய சிஸ்டத்த ஸ்மெல் பண்ணி, அதுக்கப்புறம் தாக்குதல் கிழிக்கிற அளவுக்குலாம் இவனுங்க ஒர்த்து கிடையாது. ஆனா, இந்த 350 ஆளில்லா விமானங்கள் வந்து இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த சோதிக்கிறக்காக, என்ன மாரியான செயல்பாட்டு வேகத்துல இருக்குன்னு சீனா இப்ப ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா, சீனா வசதியா குளோபல் டைம்ஸ் ஹெட்லைன்ஸ் மாரியே மறந்தது இன்னொன்னு என்ன அப்டின்னா, பாகிஸ்தான்ல உள்ள நெறைய மிலிட்டரி அசெட் சீனாவோட அசெட்டு தான். அத இப்ப நம்ம கிரகிக்க ஆரம்பிக்கிறோம். இது வருங்காலங்கள்ல சீனாவோட மோதும்போது, நமக்கு மைலேஜா மாறும். இவன் பின்னாடி உட்கார்ந்து ஸ்மெல் பண்றதுக்கும், நம்ம நேரடியா களத்துல போய் இறங்கி அடிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். கொள்ள டிஃபரன்ஸு. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் உள்ள அளவு டிஃபரன்ஸு. சீன எப்பயுமே டூப்ளிகேட் தானே! அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான் அப்படிங்கிறனால பாகிஸ்தானுக்கே உண்டான இயல்பு இந்த யுத்த காலத்துல நல்லாவே தெரியுது. காரணம் என்ன?
பெரிய அளவுல இந்தியாவோட ஒரு யுத்தத்த நாங்க தொடுத்துருவோம். அதுக்காக ஆட்கள் சேர்க்கிறோம் அப்டின்னாய்ங்க. எல்லாரும் மக்கள சேர்ப்பாய்ங்க. ஒட்டுமொத்த ராணுவத்தை உஷார் பண்ணி ஒருங்கிணைத்து ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் பத்தல அப்டின்னா மக்கள சேர்ப்பார்கள். இதுதான் நாடுகள் செய்யக்கூடியது. ஆனா பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளாச்சே. ராணுவத்தை மொபிலைஸ் பண்ணல. மக்களை மொபிலைஸ் பண்ணல. அத விட்டு 1000 மதராஸா பள்ளிகள்ல உள்ள மாணவர்கள யுத்த களத்துக்கு கொண்டு வருவோம் அப்டிங்கிறாய்ங்க. அது என்ன குறிப்பிட்ட அந்த பள்ளிகள் மட்டும். ஒட்டுமொத்த காலேஜ்ன்னு சொல்லியிருக்கலாமே! ஒட்டுமொத்த ஸ்கூல்ல உள்ள என்சிசி, ஸ்கவுட்ட தூக்கலாம். அதுக்கு கீழ உள்ள குழந்தைங்கள தூக்குறது வேஸ்ட்டு. ஆனா என்சிசி, ஸ்கவுட் போன்ற டிவிஷன தூக்கலாம். அங்க என்ன மாரியான லெவல்ல வச்சிருக்காய்ங்கன்னு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட என்சிசி, ஸ்கவுட் போன்ற விவகாரங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி ஆட்கள தூக்குறோம்னா அது வேற. அத விட்டு எத இந்திய தாக்கிரும்னு 1000 மதராஸா பள்ளிகள மூடிப்புட்டு, பாருங்க எங்கனால ஸ்கூல் கூட நடத்த முடியல நிம்மதியா அப்டின்னாய்ங்க. யுத்தம் வரும் அவனுங்கள தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிறுத்துவேன்னா, அந்த இடத்திலே இவனுங்களோட தீவிரவாத புத்தி அப்டிங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு. இப்ப அடுத்த கட்டமா இந்த ஆளில்லா விமானங்கள் 350 ஆளில்லா விமானங்கள விட்டுருக்காய்ங்க. நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். பதிலுக்கு நம்ம ஏகப்பட்டத அனுப்பிச்சு பாகிஸ்தானுக்குள்ள தரைமட்டமாக்கியிருக்கோம். இவ்வளவும் நடக்கும்போது இந்த குறிப்பிட்ட பகுதிகளோட வான்வெளி அப்படிங்கிறது இந்தியா முடக்கி வச்சிருக்கு, ஷட் டவுன் பண்ணியிருக்கு. எந்த சிவிலியன் பயன்பாட்டுக்கும் அனுமதி இல்ல அப்படின்னு ரத்து பண்ணியிருக்கோம். பாகிஸ்தானும் இதே பண்ணணுமே அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் அதெல்லாம் பண்ணல. ஓப்பன்லயே வச்சிருக்கான். அவன் ஓப்பன்ல வச்சுட்டு போறான் தருதல. ஆனா வெளிநாட்டு விமானங்கள் எதுவுமே ஆப்பரேட் பண்ண மாட்டோம்ட்டார்கள். இந்திய விமானங்கள் அந்த ஜோனுக்குள்ள போப்போறதில்ல. ஏற்கனவே ஷட் டவுன்ல இருக்கு. நம்ம தான் தாக்க போறோம். அதனால அந்த ஜோனுக்குள்ள நம்மளோட சிவிலியன் விமானத்த அனுப்ப போறது கிடையாது. பறக்கிறது எல்லாமே பாகிஸ்தான் விமானங்கள் தான். பாகிஸ்தானியர்கள் தான். ஆனா, ஓப்பன்ல தான் வச்சிருக்கான். அந்த பர்ட்டிகுலர் ஜோன் ஓப்பன்லயே தான் இருக்கு. ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் ஷட் டவுன் பண்ணணும். பண்ணல. அட்லீஸ்ட் இந்த பர்ட்டிகுலர் ஜோனையாச்சும் ஷட் டவுன் பண்ணணும். அதையும் பண்ணல. ஓப்பன்ல தான் இருக்கு. 350 ஃபர்ஸ்ட் அவர்கள் தான் லான்ச் பண்றார்கள். அப்ப டைமிங் நல்லா தெரியும். பதிலுக்கு நம்மள அடிப்போம் அப்படிங்கிற டைமிங்கும் நல்லா தெரியும். ஆனா, அந்த காலகட்டத்தில கூட அந்த வான்வெளி பாதைய குளோஸ் பண்ணல. அந்த இடத்துல அதாவது இவர்கள் மிசைல்கள் ஆளில்லா விமானத்த லான்ச் பண்ணும்போது, ஏறக்குறைய அந்த பகுதிகள்ல விமானம் பறந்துகிட்டு தான் இருந்திருக்கு. பதிலுக்கு நம்ம மிசைல்கள லான்ச் பண்ணும்போதும், அந்த பகுதிகள்ல விமானம் பறந்துகிட்டு தான் இருக்கு. இது எவ்வளவு தூரம் ஹை ரிஸ்க் அப்படிங்கெல்லாம் தாண்டி, அவங்க நாட்டு மக்களையே கொண்டு வந்து மனித கேடயமா நிறுத்துறாய்ங்க அப்படிங்கிறதா, இந்த பொழப்ப யார் பண்ணுவா அப்படின்னா, சாட்சா தீவிரவாதி தான் பண்ணுவான். ஒரு நாட்டோட ராணுவம் என்னைக்குமே குடிமக்கள காப்பாத்த தான் விரும்பும். அதுக்கு நடுவுல புகுந்துகிட்டு கொரில்லா தாக்குதல் நடத்துறதெல்லாம் பெரிய அளவுல விரும்ப மாட்டார்கள். மக்களோடு கலந்து தப்பிச்சு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதெல்லாம் வேற கத. ஆனா இப்படி மக்கள இருக்கக்கூடிய பகுதிகள்ல நின்னுகிட்டு தாக்குறது அப்படிங்கிறது கொரில்லா தாக்குதலும் கிடையாது. அது ஒரு ராணுவம் செய்யக்கூடிய வேலைகளும் இல்ல. தீவிரவாதிகள் செய்யக்கூடிய வேலை. பாகிஸ்தான் மீண்டும், மீண்டும் தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கான். இந்தியா ஆக்ரோஷமா ஃபயர் பண்ண ஆரம்பிச்ச குறுகிய காலகட்டத்திலேயே 2 முறை வெளிப்படையா அதாவது அவன் எப்பயுமே தீவிரவாதி தான். ஆனா இந்த 2 முறையும் வெளிப்படையா வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்கார்கள். 1000 மதராஸா பள்ளிகளோட மாணவர்கள கொண்டு வந்து ஃப்ரண்ட் லைன்ல நிறுத்துவேன்னு சொன்னது மூலியமா 1. 2வது எந்த இடத்துல ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, பதிலுக்கு நம்மள கிராஸ் ஃபயர் பண்றோமோ, அந்த ஃபயரிங் ஜோன்ல, ஏர் ஜோன்ல சிவிலியன் விமானத்த பறக்க விட்டது மூலியமா, தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படிங்கிறத மீண்டும், மீண்டும் பாகிஸ்தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.